அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா நிதிஷ்கிட்டையும் அவங்க அங்கிள் கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. அங்கிள், இன்னைக்கு அம்மாவோட ரெஸ்டாரண்ட் இனாகிரேஷன் இருக்கு, நானும் நிதிஷும் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம சுதாகர் என்ன பண்றாருன்னா, என்னம்மா இனி அப்படி சொல்லிட்டு இருக்க, இனாகிரேஷன் உங்க அம்மாவை தான், கண்டிப்பா எப்பனாலும் போய்க்கலாம், ஆனா நிதிஷோட சித்தப்பா கண்டிப்பா விருந்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நிதிஷ் உங்ககிட்ட இதை பத்தி பேசலையான்னு சொல்றாங்க. உடனே அந்த டைம்ல நம்ம நிதிஷ் வராரு. நிதிஷ் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம இனியாவை கூட்டிட்டு போய் தனியா பேசுறாங்க. இனியா வா, அவசரப்பட்டு ஏன் நீ அதுக்குள்ள போய் டேடி கிட்ட பேசினேன், இன்னைக்கு எங்க சித்தப்பா வீட்டுல இருந்து நமக்கு விருந்து வச்சிருக்காங்க, கண்டிப்பா நம்ம விருந்துக்கு போயாகணும், போல அப்படின்னா சித்தப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு, இனாகிரேஷன் தானே, நம்ம அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிதிஷ் சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம இனியா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க நிதிஷ், இவ்வளவு நாள் நீங்க இந்த மாதிரி என்கிட்ட ஆஷா பேசுனதே இல்லையே, இப்ப ஏன் இவ்வளவு ஆஷா பேசுறீங்க, அம்மாவோட இனாகிரேஷனுக்கு இன்வைட் பண்ணிட்டு போனாங்கல்ல, நீங்களும் கண்டிப்பா போலன்னு தானே சொன்னீங்க, இப்ப என்னாச்சு, ஏன் இப்படி வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நான் தான் சொல்றேன் இல்ல இனியா, உனக்கு எது முக்கியம் சொல்லு, உன்னோட அம்மாவோட ரெஸ்டாரண்ட் இனாகிரேஷன் ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு இருக்குன்னும் போது நீ அதை தானே சூஸ் பண்ணணும், இன்னொரு நாள் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிட்ட சொல்றாங்க. இனியா உடனே என்ன பண்ணாங்கன்னா, சட்டுன்னு கோவப்பட செய்யறாங்க. கோச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப தனிமையை உட்காந்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுறாங்க. ஆனா என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு இனாகிரேஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் சொன்னதுனால நிதிஷும் ரொம்ப அடமண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. இதனால கண்டிப்பா நம்ம இனியாவுக்குள்ளேயும் நிதிஷ்குள்ளேயும் பிரச்சனை வரப்போகுது. பிரச்சனையை காரணமா காட்டி இனியாவை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் நினைச்சாரு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பாக்கியோட சுயரூபத்தை அவர் பார்க்கறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஏன்னா இனியாவுக்காக ரெஸ்டாரண்ட் இழந்த நம்ம பாக்கியா, இனியாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னா பாக்கியானா எப்படிப்பட்டவங்க, அவங்க பொண்ணை எப்படி தாங்குவாங்கன்றது எல்லாமே அவருக்கு புரிய வைக்கிற விதமாக நம்ம பாக்கியா எல்லா வேலையுமே பார்க்க போகிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம இனியா வர முடியாமல் போனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, நம்ம கால் பண்ண வேண்டாம், ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க நம்ம இனியா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.